அந்த சதி வலையில் அதிமுக சிக்கிக்கொண்டது. அவர்களது கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே வேரூன்ற முடியவில்லை. அதிமுக மீது சவாரி செய்து இங்கே ஒரு அரசியல் சக்தியாக தம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அவர்களது கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே வேரூன்ற முடியவில்லை. ஆகவே இரண்டு திராவிட கட்சிகளுள் ஒரு கட்சியை தோழமை சக்தி என்கிற பெயரில் அரவணைத்து அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் பாஜகவின் உண்மையான செயல் திட்டம். அந்த சதி வலையில் அதிமுக சிக்கிக்கொண்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு சேருவதில்லை என்ற முடிவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே எடுத்தார். அதில் உறுதியாகவும் இருந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அமைத்து திமுக கூட்டணியை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவரோடு இருக்கிற முன்னணி தலைவர்களே முழுமையான ஒத்துழைப்பை நல்கவில்லை. அவர் எடுத்த முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றுதான் தெரிகிறது. பாஜக கொடுத்த நெருக்கடியின் விளைவாக அரை மனதோடு தான் இந்த கூட்டணியை அவர் அமைத்திருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். பாஜக தனித்து நிற்க முடியாது. தனித்து நின்றால் அவர்கள் இங்கே ஒரு சக்தியே இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி விடுவார்கள். ஆகவே அதிமுகவை தம் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு கூடுதலான இடங்களில் போட்டியிட்டு அதிமுக வாக்கு வங்கியையே தங்களுக்கான வாக்கு வங்கியாக காட்டுவதற்கு பாஜக இந்த உத்தியை கையாளுகிறது. இதனால் அதிமுகவுக்கு எந்த பயனும் கிட்டப்போவதில்லை. பாஜக ஒரு அரசியல் சக்தி என்று காட்டிக்கொள்வதற்கு இந்த களம் அவர்களுக்கு பயன்படும்.